அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 30/6/2026 செவ்வாய்க்கிழமை, பூராடம் நட்சத்திரம். விதிதான் அனைத்திற்குமே காரணம். 99% விழுக்காடு விதி என்ன நினைக்கிறதோ, எதை நடத்துகிறதோ அதுதான் நடக்கும் எல்லோருக்கும். ஆனால் விதிவிலக்காக சில நேரங்களில் அது மதிக்கும் வழிவிடுவது உண்டு. அது எப்படி பார்ப்போம். 4ஆம் வீடு, லக்கணத்திலிருந்து 4ஆம் வீடு. அங்கே அஷ்டமாதிபதி அமர்ந்திருக்கிறார். இப்படி அஷ்டமாதிபதி 4ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் என்ன பலன் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. 4ஆம் இடம் மாத்ருஸ்தானம், வித்தை ஸ்தானம், சொந்த மனை, வீடு, வாகனம் இவற்றிற்கும் இந்த 4ஆம் இடம்தான். இந்த 4ஆம் வீட்டில் அஷ்டமாதிபதி ஒரு ஜாதகத்தில் அமர்ந்திருந்தால் வித்தை இல்லை அல்லது வித்தையால் பயன் இல்லை. இந்த இரண்டில் ஒன்று நடக்கும். மற்றொன்று, பிதுராஜித சொத்தை இழக்கும் வாய்ப்பு ஏற்படும். சொத்திழப்பு இவருக்கு ஏற்படும். சொந்த வீட்டில் வசித்தார், ராஜா போல் வாழ்ந்தார். ஆனால் நேரம் சரியில்லை, பிளாட்ஃபாரம் வந்துவிட்டார் என்று சொல்லுகின்ற அமைப்புக்கு இந்த அமைப்பு வேலை செய்யும். ஆனால் இப்பொழுது ஒரு உதாரணம். ஒருவர் ஒரு கொலை செய்து விட்டார். நீதிமன்றத்திலே அவர்தான் கொலை செய்தார் என்று சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டு விட்டது. அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்து விட்டார்கள். அப்பீல் செய்தார், அங்கும் தூக்கு தண்டனை. சுப்ரீம் கோர்ட் அதுவும் தூக்கு தண்டனை உறுதி செய்தது. இவர் ஜனாதிபதிக்கு ஒரு கருணை மனு போடுகிறார். எப்படி? எனக்கு 5 பெண் குழந்தைகள், எல்லாம் சிறு குழந்தைகள். அவர்கள் வாழ்க்கைக்கு என்னை விட்டால் வேறு வழி இல்லை. தவறு செய்து விட்டேன், ஒப்புக்கொள்கிறேன். கருணை காட்டக்கூடாதா? காட்டுங்கள் என்று ஒரு மனு போடுகிறார். ஜனாதிபதி பார்க்கிறார். அவருக்கே மனம் சற்று இலகுகின்றது. ஏனென்றால் அந்த 5 பெண் குழந்தைகளுடைய புகைப்படத்தையும் பார்க்கிறார். எல்லாம் சிறு குழந்தைகள். அவர்களுக்காக இவரது தூக்கு தண்டனையை, கருணை மனு இல்லை என்று சொல்லிவிடுகிறார். தூக்கு தண்டனை ரத்து செய்து விட்டார். கருணை மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது எல்லோருக்கும் நடக்குமா? நடக்காது. ஏதோ ஒருவருக்கு நடக்கக்கூடும். அப்படி நடந்துவிட்டால் சட்டம் ஒன்றும் செய்யாது. அதுபோல் இந்த தொந்தரவு நீங்க வேண்டும் என்று சொன்னால் 4ஆம் வீட்டில் அஷ்டமாதிபதி அமர்ந்து வித்தை சொத்திழப்பு ஏற்படக்கூடாது என்று சொன்னால் கருணை மனு போல் அந்த 4ஆம் இடத்தை குரு பார்த்தார். இது நிகழாது. இவரது கருணை மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது போல். ஆக அஷ்டமாதிபதி 4ஆம் வீட்டில் அமர்ந்தால் சாஸ்திர கூற்றுப்படி வித்தை செல்லாது, பூர்வீக சொத்து இழப்பு ஏற்பட வேண்டும். அநேகருக்கு அப்படித்தான் ஏற்படும். ஆனால் அந்த 4ஆம் வீட்டை குரு பார்த்திருந்தால் ஜனாதிபதியின் தயவால் இவரது தூக்கு தண்டனை எப்படி நிராகரிக்கப்பட்டதோ அதுபோல் இந்த தீங்கு நிகழாது. இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இதனால் நாம் தெரிந்து கொள்வது என்ன? எந்த ஒரு கஷ்டமான பலன்கள் ஏற்பட்டிருந்தாலும் குறிப்பிட்டிருந்தாலும்
அந்த இடத்தை, அந்த வீட்டை குரு பார்த்தால் அந்த தோஷம் சம்பவிக்காது. இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். திருவோணம், சதயம், அஸ்வினி, கிருத்திகை, திருவாதிரை, பூசம், மகம், உத்திரம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், மூலம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, நல்ல நாள். உங்கள் நிலையில் ஒரு உயர்வை காணும் நாள். இந்த உயர்வு உங்களால் ஏற்படுத்தி கொள்ளப்படும். பேச்சாலும் செயலாலும் உங்கள் மதிப்பை நீங்கள் உயர்த்தி கொள்வீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, சற்று வித்தியாசமான முறையில் செயல்பட்டு உங்களுக்கு வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை நீக்குகின்ற முயற்சியில் வெற்றி. மிதுன ராசி அன்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு சாதனை தான் இன்று நீங்கள் நிகழ்த்த இருப்பது. உங்களுக்கு மிகவும் வேண்டியவர் ஒருவருக்கு அவர் என்றென்றும் கஷ்டப்படாமல் இருக்கின்ற அளவுக்கு ஒரு உதவியை, ஒரு நன்மையை இன்று நீங்கள் செய்வீர்கள் வெற்றிகரமாக. கடகராசி அன்பர்களே, நல்ல நாள். உங்களது வித்தை, சமயோஜித புத்தி, இந்த இரண்டையும் சரிவர பயன்படுத்தி வந்துவிட்ட ஒரு சோதனையை வெற்றி கொள்ளும் நாள். சிம்மராசி அன்பர்களே, நல்ல நாள். நல்ல புகழ் இன்று உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் எதிரி கூட உங்களை பாராட்டுகின்ற அளவுக்கு இன்று சில சம்பவங்கள் நடக்கும். நன்றாக யோசித்து தீர்மானமாக ஒரு முடிவெடுத்து கடுமையாக உழைத்து ஒரு வெற்றியை கைக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது. கன்னிராசி அன்பர்களே, பேச வேண்டிய முறையில் பேசி எப்படி நடந்து கொண்டால் எல்லோருக்கும் பிடிக்குமோ அப்படி நடந்து நீங்கள் விரும்பியதை பெற்றுக்கொள்ளும் நாள், நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே, நல்ல நாள். பல நாட்களாக பலரும் செய்து வந்த ஒரு வேலை, வெற்றியில் முடியாமல் இருந்த ஒரு வேலை, அந்த வேலையை கடும் முயற்சி கொண்டு நீங்கள் செய்து இன்று வெற்றி அடைவீர்கள். சாதனை ஒன்றை புரியும் நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்பு, மரியாதை சகலமும் கிட்டும். மறுபாதி தேவையற்ற அனாவசியமான செலவுகள் ஏற்படுத்தப்படும். மதியத்திற்கு பிறகு கவனம் தேவை. தனுசு ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், நஷ்டம், கஷ்டம். எதை எடுத்தாலும் ஒரு வீண் செலவுதான். ஆனால் மதியத்திற்கு பிறகு மறுபாதி நீங்கள் எதிர்பாரா இடத்திலிருந்தெல்லாம் பண வரவுகள் வரும், சந்தோஷம் கொடுக்கும்.
மகர ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது நினைவு, எண்ணம், செயல் எல்லாமே இன்றைய நற்பலனை எதிர்பார்த்து அல்ல, நாளைய நற்பலனுக்காக இன்றைய தினம் ஒரு வெற்றிகரமான செயலை தீட்டுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, வச்ச குறி இன்று உங்களுக்கு தப்பாது. நீங்கள் வைத்த குறி இன்று தப்பாமல் நல்ல லாபத்தை பெற்று தருகிறது. எதை எதிர்பார்த்தீர்களோ அதை பெறுவீர்கள். மீனராசி அன்பர்களே, நிதானம் தேவைப்படும் நாள் இந்த நாள். உங்கள் முயற்சி நீங்கள் எதிர்பார்த்தது போல் வெற்றியை கொடுப்பதாக காட்டவில்லை. உங்கள் எதிர்பார்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்ததை போல் கிடைப்பதாக காட்டவில்லை. எனவே உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக இன்று இருக்க வேண்டும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.